தமிழ் சினிமா 2025 கிட்டத்தட்ட ஒரு கரெக்டா ஒரு 5 மாதங்களை கலந்துட்டு ஒரு 6 மாதத்தோட நடுவில் இருக்கும். எப்படி சார் இருக்கு தமிழ் சினிமாக்கு? பெரிய சந்தோஷமும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வருத்தமும் இல்லை. இந்த வருஷம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் 120 படங்கள் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 6 படம் தான் சார் வெற்றி அடைஞ்சிருக்கு. சின்ன படங்கள் எல்லாம் பெருசா வெற்றி அடையுது, பெரிய படங்களோட இது வந்து பெருசா பாதிக்குது. என்ன சேஞ்ச் சார் இது? இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி அடையும் போது எங்களுக்கும் லாபம் நிறைய கிடைக்குது. பேன் இந்தியா மோகம் அது வந்து தமிழ் சினிமாவை வந்து இப்போ இந்த பெரிய படங்களை ரொம்ப எடுக்குதோ அப்படின்ற மாதிரி நிறைய மீடியா சார்ந்திருக்கவங்களாம் பேசிட்டு இருக்கு. அதுக்கான வேல்யூ மக்கள் கிட்ட இருந்து இருக்கா சார்? எடுக்குதுன்னு என்னால சொல்ல முடியல. படம் நல்லா இருந்தா கண்டிப்பா வேல்யூ இருக்கும் சார். படம் நல்லா இல்லைன்னா வேல்யூ இருக்காது. மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இப்போ மணிகண்டன்கிறவருடைய படத்தை பற்றி மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். சசிகுமார் சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரே கண்ணோட்டம் தான் சார். எல்லா படமும் வசூல் ஆகணும், அப்போ தான் எங்களுக்கும் லாபம் கிடைக்கும். சுயநலமாக அதில் இருக்குது. சார் நீங்க குட் பேட் அக்லி படம் வந்து ஹிட்னு சொல்றீங்க. ஆனால் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் பேசும்போது வந்து இல்லை அந்த படம் ஃப்ளாப் தான், அந்த படம் போட்ட பட்ஜெட்டை எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸிபிட்டர் லெவலில் படம் ஹிட். நிறைய தியேட்டர்கள் மூடப்பட்டதற்கு அல்லது கல்யாண மண்டபம் ஆக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 75% பேட் கலெக்ஷன்ஸ். எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட எக்ஸிபிட்டர், அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் சினிமாவை நிறைய கூர்ந்து கவனித்து நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லக்கூடிய ஸ்ரீதர் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமா 2025 கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக ஒரு 5 மாதங்களை கலந்துட்டு ஒரு 6 மாதத்தோட நடுவில் இருக்கும். எப்படி சார் இருக்குது தமிழ் சினிமாவுக்கு? ஒரு பெரிய சந்தோஷமும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வருத்தமும் இல்லை. இந்த வருஷம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் 120 படங்கள் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 6 படம் தான் சார் வெற்றி அடைஞ்சிருக்கு. மதகஜராஜா, குடும்பஸ்தன், டிராகன், அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, அதுக்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு பிறகு மாமன். இந்த 6 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சார் எனக்கு கேட்கணும்னு தோணுது என்னென்னா, தமிழ் சினிமாவில் முன்னாடி பெரிய படங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருந்தது சார். ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லை. சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுற நீங்களே நிறைய இடத்துல பேசி கூட நான் பார்த்துருக்கேன். சின்ன படங்கள் கூட அந்த ரிலீஸ்க்கு வந்து நிறைய இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தா அப்படியே ரிவர்ஸ் ஆகி சின்ன படங்கள் எல்லாம் பெருசாக வெற்றி அடையுது, பெரிய படங்களோட இது வந்து பெருசாக பாதிக்குது. என்ன சேஞ்சு சார் இது? இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி அடையும் போது எங்களுக்கும் லாபம் நிறைய கிடைக்குது. எங்களுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பெரிய படங்களுக்கு பர்சன்டேஜ் நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். பெரிய படங்களுடைய தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கொஞ்சம் அதிகமாக அவங்க பில்டப் பண்ணிடுறாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. கதையில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் அந்த ஹீரோவோட அந்த அவருடைய பவர் மேலேயே அவங்க நாட்டம் செலுத்துறதுனால அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது அடைய மாட்டேங்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோதான், வேற ஒன்று. இப்போது மதகத ராஜா, அதுக்கப்புறம் வந்து சின்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா மதகத ராஜாவோட ஹிட்டுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திரும்ப மக்கள் இது பண்ணாலும் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அந்த படம் வரும் பாருங்க, நிறைய பேர் நிறைய இடத்துல நீங்கள் சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பூர் சுப்ரமணியம் சார் சொல்லி பார்த்துருக்கோம், அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நல்ல இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் அதை கணிச்சிங்க? சார் அந்த படத்தை நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஒரு வியாபாரத்துக்காக அந்த படம் பார்த்தோம். ஆனால் அந்த படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியும், ஜனங்கள் ரசிப்பாங்கன்னு தெரியும். ஸோ இட் இஸ் வெரி குவைட் நேச்சுரல். எப்படி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார், ஒரு தமிழ் சினிமாவில் இந்த 80s காலகட்டம் திரும்ப வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது சார். இப்போ 80s வந்து நிறைய குடும்ப படங்கள், இப்போ வந்து சுந்தரராஜன் சார் படம் ஹிட் ஆகும், ஒரு பக்கம் வந்து ரங்கராஜன் சார் படம் ஹிட் ஆகும், பாக்யராஜ் சார் படம் ஹிட் ஆகும். அந்த மாதிரி இப்போ குடும்ப படங்களை மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் திரையரங்குகளில் வந்து என்னதான் இப்போ ஒரு ஓடிடி காலம்னு சொன்னாலும் திரையரங்குகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்ப படங்களை. அப்படின்றது வந்து எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் சார்? ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். 80ஸ்ன்னு இல்லை சார், எப்போவுமே நல்ல கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் எப்போவுமே வெற்றி அடையும். ஏன்னா அது ஃபேமிலியாக வந்து படம் பார்ப்பாங்க. குடும்பமாக வந்து படம் பார்த்தா எங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வரும். எங்கள்கிட்ட வர கலெக்ஷன் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. ப்ரொடியூசர் மூலமாக அது நடிகர்கள், ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேருது. ஸோ குடும்ப பாங்கான படங்கள் தான் ஓடுன்றது இல்லை சார். படத்தில் ஏதாவது ஒரு வலுவான கதை இருக்கணும். இப்போ போன வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு சில படங்கள் பேர் சொல்கிறேன். ஒரு வாழை, ஒரு மகாராஜா, ஒரு கருடன், ஒரு ரப்பர் பந்து, சில படங்கள் நான் பேர் கூட நான் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி படங்கள் நல்ல கதையம்சம் இருந்ததுனால அந்த படங்கள் ஓடிச்சு. திரும்பவும் நம்ம சொல்கிறது வந்து படங்களை எடுங்க, கம்மியான செலவில் பொருள் செலவில் எடுங்க, கதையம்சத்தோடு எடுங்க.
கண்டிப்பாக ஜனங்கள் வந்து படம் பார்ப்பாங்க. சார், இந்த பேன் இந்தியா மோகம் அது வந்து தமிழ் சினிமாவை வந்து இப்போ இந்த பெரிய படங்களை ரொம்ப கெடுக்குதோ அப்படின்ற மாதிரி நிறைய மீடியா சார்ந்திருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. கெடுக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. பேன் இந்தியா படம் எடுக்கணும், பேன் இந்தியா அளவில் வெற்றி பெறணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் வருது. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. சார், இப்போ எக்ஸிபிட்டராக நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இப்போ தேட்டரில் மக்களோட முழு சந்தோஷம் வந்து ஒரு டிவியில் பார்த்தாலோ, ஓடிடியில் பார்த்தாலோ, ஃபோனில் பார்த்தாலோ இருக்க பாரு, ஒரு தேட்டரில் பார்க்கும்போது தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இத்தனை ஸ்டார்ஸ் போட்டு எடுக்கும்போது அதுக்கான வேல்யூ மக்கள்கிட்ட இருந்து இருக்கா சார்? படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும் சார். படம் நல்லா இல்லைன்னா வேல்யூ இருக்காது. இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். இப்போ இந்த குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி 2 படங்களையும் வந்து நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன் சார். ஒரு பக்கம் மணிகண்டன் அப்படின்றவர், நீங்களே சொல்லியிருந்தீங்க, குட் நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், இவர் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து இவரோடது ரொம்ப முக்கியமான படங்கள், இவர் ஒரு நல்ல ஹீரோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கோட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது அவரோட சோலோ ஃபிலிம் வருது, நிறைய பெரிய ஹீரோஸோட சோலோ ஃபிலிம் வருது, ஆனால் அவரோட படம் பெருசாக ஹிட் ஆகுது. இந்த பக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் அவர்கள் வந்து அயோத்தியிலேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று பிடிச்சி அப்படியே திரும்ப அவர் ஒரு ஹிட் ஃபார்முலாக்கு வந்துட்டு இருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இப்போ மணிகண்டன்கிறவருடைய படத்தை பற்றி மட்டும் நம்ம எதிர்பார்க்கல. எல்லாருடைய படங்களுமே ஜெயிக்கணும், எல்லா படமும் வசூலாகணும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் லாபம் கிடைக்கணும், அப்போ தான் எங்களுக்கும் லாபம் கிடைக்கும். சுயநலமாக அதில் இருக்குது. ஸோ அது எல்லாருமே வரணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அது சசிகுமார் சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரே கண்ணோட்டம் தான் சார். வியாழக்கிழமை நைட் நாங்கள் போஸ்ட்டு ஓட்டுவோம், வெள்ளிக்கிழமை காலையில் படம் ரிலீஸ். வெள்ளிக்கிழமை காலையில் ஷோவுக்கு ஃபுல்லாகணுன்றதில் நம்ம எதிர்பார்க்குறதே கிடையாது. பெரிய படங்களை விட்டுருங்க, சின்ன படம் ஒரு 50 பேர் 40 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சிடும் சார். சார், முன்னாடி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஹீரோஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி படம் எப்படி போகுது, அதுவும் முக்கியமான எக்ஸிபிட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்களா சார்? எந்த ஹீரோஸ் கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஹீரோ இருக்கார், அவர் பேர் நான் யாருமே சொல்ல விரும்பல, அவருக்கு எனக்கு பழக்கம்னா எனக்கு அவர் ஃபோன் பண்ணி கேட்பார். இன்னொரு ஹீரோ இருக்கார், அவருக்கு வேற ஒரு தியேட்டருக்காரர் பழக்கம் இருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பார். எல்லாரும் எல்லா தொடர்புலையும் இருப்பாங்க. எல்லாரும் விநியோகஸ்தர்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு கவலை, ஒரு கன்சர்ன் எல்லாம் உண்டு. சார், நீங்கள் குட் பேட் அக்லி படம் வந்து ஹிட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் பேசும்போது வந்து இல்லை அந்த படம் ஃப்ளாப் தான், அந்த படம் போட்ட பட்ஜெட்டை எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே எக்ஸிபிட்டர் லெவலில் பார்க்கும்போது அந்த படம் ஹிட்டா சார்? எக்ஸிபிட்டர் லெவலில் படம் ஹிட். அந்த படம் தமிழ்நாடு அளவில் 175 கோடி ரூபா கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டேக்ஸு மற்ற ஷேர் அதெல்லாம் விட்டுருவோம், அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இந்த படம் எந்த தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ஒரு பைசா நஷ்டம் கூட அந்த படத்தில் இல்லை. அந்த படம் லாபமான படம் சார். இப்போ நிறைய பெரிய படங்களுக்கு வந்து ஒரு 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 விமர்சையான ஒரு விஷயங்கள் வரும் சார். என்னென்னா வந்து ரிவ்யூ நல்லா இருக்காது, ஆனால் படம் வந்து சூப்பராக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோட்டு போன வருஷம் வந்து ஒரு ஒரு இப்படி அப்படி இருக்க மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க, பட் பெருசாக கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ ஒரு படம் வெற்றி அப்படின்றது முதல்ல எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டால், என்னைய ஒரு சினிமா ரசிகனா என்ன கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸிபிட்டருக்கு தான் தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான். அப்படி இருக்கும்போது நிறைய படங்கள் வந்து நாங்கள் சொல்ல முடியாது பிரதர். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த ஷோ என்ன கலெக்ஷன், இந்த ஷோ முடிஞ்சோடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பாக ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தர் எங்கள் தேட்டரில் இருப்பார், என்னுடைய தேட்டரில் இல்லை, எல்லா படம் ஓடக்கூடிய அவ்வளோ தேட்டர்லையும் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஷோவுக்கும் வசூல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு அத்தனை தேட்டரோட கலெக்ஷன் அந்த டோட்டல் ஃபிகரோட அவருக்கு வந்து சேர்ந்துடும். சார், இந்த கேள்வி வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் கூட வச்சுக்கலாம் சார். 2011க்கு அப்புறம் நிறைய தேட்டர்கள் வந்து மூடப்பட்டது சார். நிறைய தேட்டர்ஸ் வந்து மண்டபங்களாக மாற்றப்பட்டது. நான் வந்து ஒரு நார்த் சென்னையில் இருந்து வளர்ந்த பையன். எங்களோட அந்த டிஹெச் ரோட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் இருக்கும். அது வந்து பாரத் தேட்டர்ல ஆரம்பிச்சு மகாராணி, அப்படியே அகஸ்தியா, MM, நீங்க அப்படியே இது வரைக்கும் ஓடியன் மணி வரைக்கும் எங்களுக்கு தேட்டர் இருந்தது. அது எல்லாமே அப்படியே ஒன்னொன்னா ஒரு சிங்கிள் தேட்டர்ஸ் எல்லாமே மூடிட்டே வந்தாங்க. இப்போ நிறைய சிங்கிள் தேட்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியுது சார். சினிமா மறுபடியும் சினிமாவை நம்பி மறுபடியும் எக்ஸிபிட்டர்ஸ் வந்துட்டாங்களா, இல்லை வந்து ஒரு சில எக்ஸிபிட்டர்ஸ் மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்களா? ஏன்னா எனக்கு அது இல்லை அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தேட்டர்கள் மூடப்பட்டதற்கு அல்லது கல்யாண மண்டபம் ஆக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 75% பேட் கலெக்ஷன்ஸ். அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் தேட்டரில் மெயினாக வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், இது ரெண்டும் மெயின். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, மற்ற அதெல்லாம் தனி. இது ரெண்டுக்கும் உள்ள வருமானம் வரணும், அது வந்தால் தான் நடத்த முடியும். அது வராத காரணத்தினால ரொம்ப தேட்டர்கள் கல்யாண மண்டபமாக மாறிடுச்சு, கோடவுனாக மாறிடுச்சு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு, இடிக்கப்பட்டு பிளாட் போட்டு கூட விற்றுட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் தலைமுறை மாற்றங்கள்.
இப்போ எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அடுத்து நான் நடத்துகிறேன், அடுத்து என் சன் நடத்துவானு எனக்கு தெரியல. என் சன் வந்து படிச்சுட்டு ஐடி ஃபீல்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அவன் பாம்பேயோ டெல்லியோ போயிடுறான், இல்லை அப்ராடு போயிடுறான்னா, வாடடி அதை வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? ஸோ தலைமுறை மாற்றங்களும் ஒரு காரணம்.